அது மட்டும் இல்லைங்க, மனித வாழ்வில் பார்க்கும் பொழுது அநேக கேள்விகள் இருக்கும். கேள்வி மேல் கேள்வி எல்லா மனிதனுக்கும் இருக்குங்க. எல்லா மனிதருக்கும் வாழ்க்கையில் பல கேள்விகள் இருக்கும், பல குழப்பங்கள் இருக்கும். ஸோ எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு பதில் தாங்க, இயேசுவிடம் மட்டும் வந்து பாருங்கள். வர 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 கேள்விக்கான பதில்கள் கிடைக்கும், குழப்பங்கள் மாறும், தெளிவு வரும், வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஸோ அவருடைய அழைப்பை ஏற்று அவர் பின் செல்கிறவர்கள் இன்றைக்கு அவருடைய சீஷர்களாகவும் மாறுகிறார்கள். இந்த அழைப்பை நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த வந்து வாருங்கள் என்று இயேசு அழைப்பு எடுக்கிறார்கள். அது சீஷர்களுக்கு, சீஷராக முன்னால் அப்புறம் அவங்க சீஷரானார்கள், வந்து சொன்னார்கள், அழைப்பு கொடுக்கிறார்கள், வந்து பாருங்கள் என்று. அந்த அழைப்பு ஏற்று அவரோடு ஐக்கியப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் வாழ்கிற பொழுது ஒரு நாள் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்திலும் கலந்து கொள்வார்கள். ஸோ இந்த அழைப்பு ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு ஒரு முன்னோட்ட அழைப்பாக இந்த நாளிலும் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். இந்த நாளிலும் நம்முடைய மனுஷ வாழ்வில் ஒரே ஒரு கிறிஸ்தவ வாழ்வில் ஒரே ஒரு நோக்கம்தாங்க, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவோடு ஒரு நாள் இருக்க வேண்டும். அதுதான் ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது.